வணக்கம் உறவுகளே, நான் கனடாவில் இருந்த ஜனு. இது குறிப்பாக கனடாவில் உள்ள மக்களுக்காக, அதுவும் ஒன்றியாரியில் உள்ள மக்களுக்காக நான் இந்த பதிவை நான் இன்றைக்கு பதிவு செய்து இப்போவே நான் உங்களுக்கு உடனடியாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சினோ கொட்டுது. சினோவோட சேர்ந்து கடுமையான காற்றும் வீசுது. கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் போகிற ஒரு வேகத்தில் மணத்தியாலத்துக்கு காற்று வீசி கொண்டு இருக்குது. அதால் வெளியில் போகிறத நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. நேற்று கிறிஸ்மஸ் எல்லோரும் மகிழ்ச்சியாக இங்கே கொண்டாடினது. இன்றைக்கு பாக்ஸிங் டே எல்லாம் சேல் போட்டிருக்கும். வெளியில் போய் நிறைய ஷாப்பிங் செய்யலாம்ட்டு எல்லோரும் நீங்கள் பிளான் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கு இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு நீங்கள் வெளியில் போகிறது அவ்வளவு நல்லதில்லை. எனவே அத்தியாவசியமான தேவை உள்ளாக்கள் மட்டும் வெளியில் போங்க. மற்றும்படி இந்த ஷாப்பிங்குக்காக வெளியில் சுற்றி பார்க்கணும் என்று போகிற இதுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. என்னென்னு சொன்னால், எனக்கு நிறைய பேர் சொன்னதின்படி ஹைவேயும் ஒழுங்காக இன்னும் சின்னவை ரிமூவ் பண்ணல. ஹைவேயில் கொஞ்சம் கார்கள் எல்லாம் சறுக்கிறதாகவும் சில விபத்துகள் நடைபெற்றதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த காற்று வீசுறதால ஃப்ரீஸ் ஆகிடுது. சினோ வழுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சினோ சென்டிமீட்டர் அளவில் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குறைவு தான். ஆனால் இந்த காற்று வீசுறதால வெளியில் இறங்கி நடக்கிறதுகள் எல்லாமே ஆபத்தாக இருக்கும். வழுக்கி விழ வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீட்டிலே இருக்கிறது நல்லது. பார்த்திங்கன்னா, என்னதான் கடுமையான குளிராக இருந்தாலும் அந்த சிட்டி தன்னோட வேலையை செய்தோன்னு இருக்காங்க. உங்களை பார்க்கவே தெரியும் சினோ காற்றுக்கு எவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு சொல்லி. ஒரே புகை மூட்டமாக கிடக்கு. ரோட்டை பாருங்கெல்லாம் வெளிச்சு போய் கிடக்குது. இந்த ரோட் போமன்வில் ரோட். நான் போமன்வில் தான் நிற்கிறேன். ஸோ ஸ்காப்ரோ போகலாம்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் இப்போ கொட்டுற சினோவை பார்த்தா இப்போதைக்கு வெளிக்கிட எல்லாம் மேபி லேட்டாக தான் எல்லாம் கொஞ்சம் 8 மணி வரைக்கும் இங்கே சினோ இருக்குன்னு சொல்லி காட்டுது. பாருங்கள், அதில் கொஞ்சம் கார் வருது, ஆனால் தெரியவே இல்லை. விசிபிளும் குறைவாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்கிற ரோடு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் கொஞ்சம் கார் தான் வருது. அதுவும் தெரியுதே இல்லை, கிட்ட வர தான் தெரியுது. 3 கார் போகுது. ஸோ அதால் பயணம் செய்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். அதால் முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. போனெல்லாம் ஈரமாகுது. இந்த பக்கத்தாலேயும் போகுது இந்த காரு. ரோட் வலிக்கலை, அதான் காரெல்லாம் ஸ்லோவாக போகுது. ரோட்டை பார்த்திங்கன்னா சில இடங்களில் சினோவே இல்லாத மாதிரி கிடக்கு. பாருங்க, சில இடத்துல நிறைய சினோ கிடக்குது. புதையுது காணி பாருங்க. இந்த எவ்வளோ புதைஞ்சிருக்குன்னு சொல்லி அது என்ன இப்படி ஏன் இருக்குன்னு சொல்லி. நார்மலாக சின்ன கூட எல்லா இடம் ஒரே லெவலில் இருக்குது. இன்றைக்கு இப்படி சில இடங்கள் இல்லாமல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, காற்று அடிக்கிறதால தான் அந்த சினோ ஒரு இடத்தை ஒதுங்கி குவியுது. காற்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரோடு எல்லாமே ஒரே அளவில் சினோ இருக்குது. இது காற்று அடிக்கிறதால இப்படி ஒரு சுழியாக போகுது. எதிர்க்கு பக்கம் போக முகம் எல்லாம் இதுன்னு இவ்வளோ சினோ கொட்டி என்னோட காரில் ஒரு பக்கம் சினோவே இல்லை. ஏன்னா காற்று அடிக்கிற சைட்டுக்கு. ஆனால் மற்ற பக்கம் பாருங்கள் கொஞ்சம் சினோ இருக்குது. இந்த பக்கம் சினோ படிஞ்சு போய் கிடக்குது. அதான் இது காற்றோட கொட்டுற சினோ வித்தியாசம் பழமையான சினோவை விட. கையெல்லாம் சரியாக குளிருது. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்துக்கொண்டுட்டா எனக்கு இப்போ காய்ச்சல் வந்துடும், குளிர் வந்துடும், தடிமன் வந்துடும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ இதோட நிறைவு செய்ய போகிறேன். பாதுகாப்பாக இருங்க, எல்லாரும் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அத்தியாவசியமாக தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடுகளில் இருங்க. உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.